நாடாளுமன்ற தேர்தல் 2024 நீங்க யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? யாருக்கு சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கீங்க? யாருக்கு சப்போர்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்க? வந்தவங்களே வரணும்னு எதிர்பார்க்குறேன். வந்தவங்களே வர வேணாம்னா திமுக வேணாம்னு சொல்ற மாதிரி இருக்கு. சார் இப்போ வந்து எனக்கு யார் சொல்றதுன்னு தெரியல ஆக்சுவலி. ஆனா வந்து இப்போ இருக்கிற வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கு. ஆனா இங்க வந்து வராது. நார்த்ல அங்க பிஜேபி தான் வரும். இங்க எதை வச்சு வராதுன்னு சொல்றீங்க? இங்க வந்து அந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவான கேண்டிடேட்ஸ் கிடையாது சார் நமக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா, நிறைய பேர் நிக்கிறாங்களே, தமிழிசை நிக்கிறாங்க, அண்ணாமலை நிக்கிறாங்க, அண்ணாமலை நிக்கிறாரு, வேற யாரும் சொல்லுங்க, ஏல்முருகன் நிக்கிறாங்க, வானதி சீனிவாசன் நிக்கிறாங்க, வானதி சீனிவாசன் இருக்காங்க. அங்க வந்து நம்ம பால் கணக்கராஜ் சார் நிக்கிறாரு. ஆமா, அப்புறம் வந்து இன்னொரு பையன் நிக்கிறாரு. நிறைய நிக்கிறாங்க, இருக்காங்க. வந்தா நல்லா இருக்கும். கடந்த ஒரு 3 வருஷத்துல அண்ணாமலை சாரோட வளர்ச்சி ஓரளவு நல்லாவே இருக்கு. அந்த அண்ணாமலையோட வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்ல வளர்ச்சி தான். ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்து ஒரு கட்சி அவர் அந்த பதவி விட்டு இங்கே வந்து வேலை செய்கிறாரு, இறங்கி வேலை செய்கிறாரு. வளர்ச்சி நல்ல வளர்ச்சி தான். எனக்கு தெரிஞ்ச வரை பிஜேபியே ஒரு அடுத்த கட்டத்துக்கு அவர் கொண்டு போயிருக்காருன்றது மட்டும் நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் குறிப்பா இந்த மாதிரி மக்கள் தெரியாத மக்களுக்கு இப்போ பிஜேபின்றது கொஞ்சம் ஒரு தமிழ்நாட்டில் வளர்ந்த கட்சியாக காட்டுற லெவலுக்கு அண்ணாமலையோட எஃபர்ட் கொஞ்சம் அதிகம். இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களோட பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐபிஎஸ்ஸாக இருந்துட்டு இங்கே வந்திருக்காங்க, அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அவர் சிவில் சர்வீஸே கிளியர் பண்ணவர், நாலேஜ் இல்லாமல் வந்திருக்க மாட்டார். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். முன்ன இருந்த அதாவது பாஜக இருந்தப்போ இப்ப அண்ணாமலை தலைமையில இருக்கிற பாஜகவும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. கண்டிப்பா. ஆனா இப்போ சோசியல் மீடியான்னு எடுத்தாலே நம்ம ஸ்க்ரோல் பண்ணாலே கண்டிப்பா அண்ணாமலை சாரை பார்க்க முடியும். ரீல்ஸ்ல பார்க்காம வெளியே வர முடியாது. இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா இருக்க தான் செய்யுது. ஏன்னா இப்போ அண்ணாமலை சார் வந்ததுக்கு அப்புறம் தான் பாஜகங்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போன மாதிரி இருக்கு தமிழ்நாட்டுல. உண்மையிலே அண்ணாமலை சார் கொஞ்சம் தூக்கி நிறுத்தியிருக்காருன்னு சொல்ல முடியும் தமிழ்நாட்டுல. இப்ப அடுத்து வரப்போற எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பான்றது உங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு? எதிர்பார்ப்பா தமிழ்நாட்டிலயா? இல்ல இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல யார் பிஎம், அடுத்த நெக்ஸ்ட் பிஎம் யார் வருவா அப்படின்னு எதிர்பார்த்து? மோடிஜி தான். சந்தேகமே வேண்டாம், மோடிஜி தான். ஓட்டோட முக்கியத்துவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓட்டு ஏன் முக்கியம்? ஓட்டு ஏன் முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம முக்கியம்னா நம்ம ஒருத்தவங்களை நம்பி அனுப்புறோம். அவங்க நம்ம இப்போ ஒரு கவுன்சிலரை நம்பி அனுப்புறாருன்னா நம்ம தெருவுக்கு நம்ம ஏரியாவுக்கு ஏதாட்டும் செய்வாருன்னு. இப்போ தொகுதியை நம்பி அனுப்புறாருன்னா ஏதாட்டும் நம்ம இப்போ சட்டசபையில பேசி ஒரு நல்ல ப்ராஜெக்டை நம்ம தொகுதிக்கு கொண்டு வருவாங்கன்னு. இப்போ நம்ம பிஎம்ஐ நம்பி அனுப்புறோம். அப்படின்னா என்னது, ஒரு நேஷனல் லெவலில் நம்மள ஒரு மேலே கொண்டு வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நம்பி அனுப்புறோம். இப்போ மோடிஜி இப்போ நிறைய நம்பி அனுப்புறீங்க, அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்ற மாட்டாங்கல்ல. சோ அதனால விரக்தி அடைஞ்சு சில பேர் ஏன் ஓட்டு போட்டாலும் அவங்க பண்ண மாட்டாங்க, அப்புறம் ஏன் போட்டுக்கிட்டுன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா அது ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னு நீங்க பண்றீங்க? அது அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ என் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம அவங்கள நம்பி அனுப்புறோம். இப்போ அவர் சொன்னது செய்யலைனாலுமே வேற விஷயங்கள் புதுசாக செய்யறாங்க. அது நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ அவங்க சொன்னது செய்யலை, இப்போ நிறைய இது செய்யறேன்னாங்க, அது செய்யவே இல்லை. இப்போ ஆனால் புது விஷயங்கள் நிறைய செஞ்சிருக்காங்க, அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ஓட்டு முக்கியம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா எல்லாரும் ஓட்டு போட வந்துருங்க. கண்டிப்பா எல்லாரும் ஓட்டு போட வந்துருங்க. பி இந்தியன். தமிழ்நாட்டில் பிஜேபியோட வளர்ச்சி தானே சொன்னீங்க. அவர் அண்ணாமலை வந்த அப்புறமா நல்லா ஓரளவுக்கு நிறைய பண்றாரு. அவர் பேசுறது வந்து நல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸா எடுத்து அனலைஸ் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு.